ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 17 வருடத்திற்கு பிறகு வரும் அற்புத சேர்க்கையோட அட்சய திருதியை நாள் வருது. ரொம்பவே விசேஷமான நாளைய தினத்தில் பசுமாட்டிற்கு இந்த ஒரு பொருளை நம்ம தானம் செய்தோம் அப்படின்னா நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்முடைய கர்மவினை தான் காரணம். இந்த கர்மவினை தீர்வதற்குரிய வழியாக தான் தான தர்மங்கள் இருக்குது. அதுலேயும் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி தானம் செய்கிறங்கிறத பொறுத்து தான் நம்முடைய கர்ம வினைகள் தீரும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் நாளைய தினம் புதன்கிழமை செய்யக்கூடிய ஒரு தானத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை நாளைய தினம் அட்சய திருதியை நாளில் செய்யலாம். வாரம் புதன்கிழமை அன்று இதை நம்ம செஞ்சுட்டு வரலாம். நம்முடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகிடும். இந்த அதிர்ஷ்டம் நம்மக்கிட்ட உடனே வராது. இதற்கு சில வழிமுறைகள் இருக்குது. ஜாதகத்தின் மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஜாதகம் சரியில்லாத சூழ்நிலையில் நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்படணும்னா அதற்கான சில தர்மங்களை நம்ம செய்யணும். இந்த தானத்தை புதன்கிழமையில் செய்யணும். புதன்கிழமை காலை வெறும் வயிற்றோட நம்ம பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கீரைகள், காய்கறிகள், புல் வகைகள் இப்படி ஏதாவது ஒன்றை பக்கத்தில் உள்ள பசுமாட்டிற்கு நம்ம உணவாக கொடுக்கணும். பசுமாட்டின் நெற்றியிலும் பசுமாட்டின் பின்புறத்திலும் 2 கைகளை வச்சு நம்ம தொட்டு வணங்கணும். இப்படி செய்கிறதுனால நம்மை பிடித்திருக்கக்கூடிய தரித்திரியம் நீங்கி அதிர்ஷ்டம் உண்டாகும். உங்களால் முடிஞ்சதுன்னா பசுமாட்டிற்கு முன்புறம் பின்புறம் அந்த காலில் மஞ்சள் தடவி அதற்கு மாலை சூட்டி இந்த தானத்தை நீங்கள் செய்யலாம். இந்த தானம் செய்யும் பொழுது காலில் செருப்பு போட்டிருக்கக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்படி தொடர்ச்சியாக நம்ம 16 புதன்கிழமை செய்யும்போது 16 வகையான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். அதற்குண்டான அதிர்ஷ்டம் நமக்கு உண்டாகும். ஒருவேளை இப்படி தொடர்ச்சியாக 16 வாரங்கள் செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க பசுமாட்டிற்கு 1 வருடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுப்பதற்கான பணத்தை நீங்கள் கொடுக்கலாம். இதனாலேயும் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். பசுமாட்டில் அனைத்து விதமான தெய்வங்களும் குடியிருக்காங்க. இப்படி பசுமாட்டிற்கு இந்த வகையில் நம்ம தானம் செய்யும் பொழுது அனைத்து தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்கும். அதோட அதிர்ஷ்டமும் நம்மை தேடி வரும். இதை உங்களால் முடிந்தால் நீங்கள் செய்யுங்க. அப்படி இது முடியலைன்னா கூட ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை ஊற வச்சு வரக்கூடிய அங்கே நம்ம வீட்டிற்கு தெருவோர சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லாம் தொழுவத்தில் மாடு இருந்தாலோ பசுமாட்டிற்கு நம்ம தானம் செய்ய சொல்கிறாங்கன்னு முற்ற மாட்டிட்ட தயவு செஞ்சு போயிடாதீங்க. நல்ல பழகின மாடு இல்லைன்னா உரிமையாளர் இருக்கும்போது அதை பண்ணுங்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சு அதோட வெல்லத்தை நசுக்கி போட்டு பசுமாட்டிற்கு நீங்கள் கொடுங்க. இதை கொடுத்துக்கிட்டு வரும்பொழுது நமக்கு நம்முடைய கர்ம வினைகள் நீங்கி திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும். இதை நாளைய தினம் நீங்கள் செய்யுங்க அட்சய திருதியில். ஆனால் பொதுவாகவே புதன்கிழமை தோறும் பசுமாட்டிற்கு நம்ம இந்த உணவை கொடுக்கறதுனால நம்முடைய கர்ம வினைகள் சீக்கிரமாக நீங்கி நமக்குள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கும், திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். நாளைய தினம் வழிபாட்டில் நீங்கள் உப்பு தீபம் ஏற்றுங்க. அட்சய திருதி நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது, தான தர்மங்கள் செய்வது நமக்கு பல மடங்கு நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். உப்பு தீபம் மறக்காமல் ஏற்றுங்க. ஒரு அகல் விளக்கு, நான் கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதை பெரிய அகல் விளக்காக எடுத்துக்கோங்க. அது நிரம்ப கல்லுப்பு நிரப்பணும். அதற்கு முன்னாடி அந்த அகல் விளக்கை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் நல்லா தோய்த்து விட்டு அதில் குங்குமம்லாம் வச்சுட்டு அதற்கு மேலே கல்லுப்பை நிரப்பி அதற்கு மேலே ஒரு சின்ன அகல் விளக்கு வைங்க. அந்த சின்ன அகல் விளக்கில் அச்சதை மஞ்சள் அரிசின்னு சொல்கிறோம்ல அது கொஞ்சம் போடுங்க. அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் உதிரி பூவை போடுங்க. அதற்கு மேலே ஆனால் கண்டிப்பாக பச்சரிசி போடுறது ரொம்ப விசேஷமானது. அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. நாளை காலை இந்த வழிபாட்டை செய்யுங்க, இல்லைன்னா நாளை மாலை இந்த வழிபாட்டை செய்யுங்க. உப்பு தீபம் ஏற்றுங்க. வாழ்க்கையில் நன்மைகள் பல நம்மளை சேரும். மகாலட்சுமி தாயாரின் ரொம்பவே மகாலட்சுமி கடாட்சம் தரக்கூடியது இந்த உப்பு தீபம். இந்த உப்பு தீபத்தை முடிஞ்சால் நாளைய தினம் நீங்கள் ஏற்றி பாருங்கள். அதே போல் நாளைய தினம் தங்கம் வாங்குங்க. தங்கம் வாங்க முடியலைனாலும் பச்சரிசி, கல்லுப்பு, வெல்லம், மஞ்சள் இதெல்லாமே நீங்கள் வாங்கி வைத்து வழங்கலாம். அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகள் அது
மருதாணி விதை, பூ இப்படி எது கிடைச்சாலும் அதையும் வாங்க வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மறக்காமல் ஆனால் மகாலட்சுமி தாயார் வழிபாடு நாளைய தினம் செய்யுங்க. உங்களால் முடிந்தது நாளைய தினம் யாராவது ஒருத்தருக்காவது அன்னதானம் வழங்குங்க, அன்னதானம் கொடுங்க. அதே போல் நாளைய தினம் நல்ல வார்த்தைகளை பேசணும், கடன் வாங்கக்கூடாது. நாளைய தினம் செய்யக்கூடாத விஷயங்கள்னு சில இருக்குது. அதை நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாளைய தினம் அட்சய திருதியை 17 வருடத்திற்கு பிறகு வருது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருட அட்சய திருதியை 30/4/2025 புதன்கிழமை நாளைய தினம் வருது. இந்த நாளில் ரோகிணி நட்சத்திரம் இருக்கும். புதன்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் அட்சய திருதியையும் 17 ஆண்டுகளுக்கு முன்பு மே 7, 2008 வந்திருக்கு. இப்போது 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அட்சய திருதியை இந்த நாளில் சேருது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுப சேர்க்கையில் நம்ம சொத்து சம்பந்தமான காரியங்கள் செஞ்சோம்னா பல மடங்கு நமக்கு பெருகும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் கஜகேசரி யோகம், கேதார், காகல், கர்ஷா, உபேசாரி, வாசி இப்படி 7 ராஜயோகங்கள் சேருது. அது தவிர்த்து சர்வார்த்த சித்தி யோகம், சோபன், ரவி யோகம் இப்படி 3 சுப யோகங்கள் இந்த நாளில் இருக்குது. இத்தனை சுப யோகங்கள் ஒரே நாளில் கூறுறதுனால இந்த நாளில் நம்ம செய்யும் பூஜை, பரிகாரம், தானம் இதற்கெல்லாம் பல மடங்கு நமக்கு புண்ணியத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும். அதனால் நீங்கள் நாளைய தினம் அட்சய திருதியை ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் மகாலட்சுமி பூஜை குடும்பத்தோடு செய்யுங்க. குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க. உங்கள் வேலையில் நீங்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் வேலையை பாருங்கள். அதே போல் வீட்டிலையும் மகிழ்ச்சியாக இருங்க. நாளைய தினம் முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது. கடன் வாங்கி ஒரு பொருளை நம்ம வாங்கக்கூடாது. கடன்கிறத நாளைய தினம் தவிர்த்துருங்க. நாளைய தினம் செய்யக்கூடாத விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு நிறையவே தெரியும். செய்யக்கூடாத விஷயங்கள்னு நிறைய இருக்குது. அது வீடியோ போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். செய்யக்கூடாத விஷயங்களை நம்ம நாளைய தினத்தில் தவிர்த்திடணும். அட்சய திருதிய நாளில் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு இருங்க. அனைத்து வித நலன்களும் வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் நம்ம குழந்தைகளை போய் சேரும், நம்ம அடுத்தடுத்த சந்ததிகளை சேரும். இந்த நாளில் உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் தானம் செய்யுங்க. நிச்சயமாக அனைத்து வளங்களும் கிடைக்கும். நாளைய தினம் நீங்கள் தங்கம் வாங்க போகிறீங்க, இல்லை லட்சுமி பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா ராகு காலம், யமகண்டத்தை தவிர்த்துடுங்க. நாளைய தினம் ராகு காலம்னு பார்த்தீங்கன்னா மதியம் 12லேருந்து 1:30 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. குளிகை நேரத்தில் எந்த விஷயத்தையும் நம்ம செய்தோம் அப்படின்னா அது பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் தங்கமோ இல்லை வேறு ஏதாவது பொருட்கள், மங்கள பொருட்களோ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா குளிகை நேரம் 10:30லேருந்து காலை 10:30லேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நாளைக்கே சந்திராஷ்டிரமம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் இரவு 8:32 வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரத்துக்கு இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.